ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಇವತ್ತು ವಿಜಯ್ಗೆ ದೊಡ್ಡ ಚಾಲೆಂಜ್ ಆಗಿರುವಂತ ದಿನ. ಯಾಕೆಂದ್ರೆ ಫ್ಲೋ ಟೆಸ್ಟ್ ನಡೀತಾ ಇರುವಂತದ್ದು. ಇವತ್ತು ತಮ್ಮ ಬಹುಮತವನ್ನ ಪ್ರೂವ್ ಮಾಡಬೇಕು ವಿಜಯ್. ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಬೆಂಬಲ ಸಿಕ್ಕಿದೆ, ದೊಡ್ಡ ಬಹುಮತ ಅವರಿಗೆ ಸಿಗ್ತಾ ಇರುವಂತದ್ದು. ಯಾಕೆಂದ್ರೆ ಎಐಎಡಿಎಂಕೆ ಅವರು 30 ಜನ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನ 106 ಜನ ಟಿವಿಕೆ ಅವರು 108 ಇತ್ತು. ಅದರಲ್ಲಿ ವಿಜಯ್ದು 2 ಕ್ಷೇತ್ರ ಗೆದ್ದಿದ್ದಂತ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮೈನಸ್, ಮತ್ತೊಬ್ರು ಒಂದೇ ಒಂದು ವೋಟ್ ಅಲ್ಲಿ ಗೆದ್ದಿದ್ದಂತ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗಿರುವಂತ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಕೋರ್ಟ್ ಸೂಚನೆ ಕೊಟ್ಟಿದೆ ಅವ್ರು ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈಗ ಇದರಲ್ಲಿ ಭಾಗಿಯಾಗಬಾರ್ದು ಅಂತ. ಸೊ ಹೀಗಾಗಿ 106 ಸ್ಥಾನ. ಇನ್ನು ಉಳಿದಂತೆ ಕಾಂಗ್ರೆಸ್, ಸಿಪಿಐ, ಸಿಪಿಐಎಂ ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರ ಜೊತೆಗೆ 30 ಜನ ಎಐಎಡಿಎಂಕೆ ಅವರು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿರೋದು. இளைஞர்கள் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். விவசாயிகள் பாதுகாப்பான வருமானத்தை எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பான சமூகத்தை எதிர்பார்க்கிறார்கள். மாணவர்கள் கருத்தை சொல்றாரு. உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பொறுப்பு அமைதியா உட்காருங்க. அவர் பேச அனுமதிங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இந்த அரசுக்கு ஆதரவு அளித்துள்ளது என்றால் அது கொள்கை அடிப்படையிலான ஆதரவு. தேர்தல் அரசியலில் பணநாயகத்தின் ஆதிக்கம் கண்டு இந்திய ஜனநாயகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, ஏழை எளிய மக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போய்விடுமோ என்று மிக கவலையோடு கவனித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களின் வியூகத்தாலும் தனித்த சாதுரியத்தாலும் சாதாரண ஏழை எளிய மக்களும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். அந்த வகையில் இது ஓர் எளிய மக்களின், சாமானிய மக்களின் ஆட்சி என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன். சமூக நீதியை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், மதசார்பின்மையை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும், தமிழக உரிமைகளை பாதுகாக்கும் எந்த முயற்சிக்கும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும். நிலையான ஆட்சி வேண்டும், மதசார்பற்ற ஆட்சி வேண்டும், வெறுப்பு அரசியலற்ற தமிழகம் வேண்டும். தங்களது ஆட்சியில்தான் மகத்தான சாதனைகளை புரிந்திட, செம்மையான அரசாக திகழ்ந்திட காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழக அரசியல் வரலாற்றில் சிறப்பானதொரு அரசை வழங்குவதற்கு முனைந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசுக்கு கட்சி வேறுபாடின்றி அனைத்து உறுப்பினர்களும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அமருங்க உறுப்பினர், அமருங்க அமருங்க அமருங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாண்பு உறுப்பினர் திரு ஆர் செல்லசாமி. ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ ತಮಿಳುನಾಡಿನ ವಿಧಾನಸಭೆಯಿಂದ ಬರ್ತಾ ಇರುವಂಥ ನೇರ ದೃಶ್ಯಾವಳಿಗಳು. ಇವತ್ತು ಫ್ಲೋ ಟೆಸ್ಟ್ ಅಂದರೆ ಬಹುಮತ ಸಾಬೀತುಪಡಿಸಬೇಕು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ವಿಜಯ್. ಈ ಮುಂಚೆ ರಾಜ್ಯಪಾಲರ ಹತ್ರ ಅವರು ಬಹುಮತ ಸಾಬೀತನ್ನು ಅಂದರೆ ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ ತೋರಿಸುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತುಂಬ ಒದ್ದಾಡಿದ್ವಿ. ಸುಮಾರು 4-5 ದಿನಗಳ ಕಾಲ ಅದೇ ಎಳೆದಾಡಿತ್ತು. ಬಟ್ ಇವಾಗ ಅಂಥ ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ ವಿಜಯ್ಗೆ. ಬಿಕಾಸ್ 117 ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ ಈಗ ಇರುವಂಥದ್ದು. ಅದರಲ್ಲಿ 106 ಟಿವಿಕೆ 2 ಸ್ಥಾನ ಹೋಗಿದೆ ಇದರಲ್ಲಿ. ಅಂದರೆ ವಿಜಯ್ 2ರಲ್ಲಿ ಗೆದ್ದಿದ್ರು, ಅದರಲ್ಲಿ 1 ಮಾತ್ರ ಕನ್ಸಿಡರ್ ಆಗುತ್ತೆ. ಒಂದು ವೋಟಿಂದ ಗೆದ್ದಿದ್ದಂಥ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕನ್ಸಿಡರ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಸೂಚನೆಯ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ 106 ಆಗುತ್ತೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ 5 ಶಾಸಕರಿದ್ದಾರೆ. ಸಿಪಿಐ 2, ಸಿಪಿಐಎಂ 2, ಐಯುಎಂಎಲ್ 2, ವಿಸಿಕೆ 2. ಸೊ ಹೀಗಾಗಿ ಟೋಟಲಿ ಅವರೇ 119 ಜನ ಆಗ್ತಾರೆ. ಇನ್ನು ಎಐಎಡಿಎಂಕೆಯ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಣನೆ ಇವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಂಥದ್ದು. ಸೊ ಹೀಗಾಗಿ 149 ಜನ ಈಗ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 149 ಬಿಗ್ ನಂಬರ್ಸ್ ಇದೆ. ಈಗ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಅವರು ಭಯ ಪಡುವಂಥದ್ದೇ ಇಲ್ಲ. ಯಾರು ಆಟ ಆಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಈಗ ವಿಜಯ್ಗೆ. ಇದೇ ಬೆಂಬಲ ಕಂಟಿನ್ಯೂ ಆದರೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಎಐಡಿಎಂಕೆ ಪಕ್ಷ ಇಬ್ಬಾಗ ಆಗಿದೆ. 17 ಜನ ಪಳನಿಸ್ವಾಮಿಗೆ, ಇನ್ನೊಂದು 30 ಜನ ಷಣ್ಮುಗಂ ಟೀಮ್ ಇರುವಂಥದ್ದು. ಆ 30 ಜನ ನಿನ್ನೆನೆ ವಿಜಯ್ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿಯಾಗಿದ್ರು, ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇವಾಗ ವಿಶ್ವಾಸ ಮತ ಯಾಚನೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ 30 ಜನ ಕೂಡ ವಿಜಯ್ಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲಿದ್ದಾರೆ, ಬೆಂಬಲವಾಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿದ್ದಾರೆ. ಸೊ ಹೀಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನಂಬರ್ಸ್ ಟೋಟಲಿ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ? 149. பிளவுவாத சக்திகளை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் முற்றாக நிராகரித்துள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தவேகாவை பதவியேற்க அழைக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் தமிழக ஆளுநர் மறைமுகமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை தெளிப்பதற்காக சதி திட்டத்தை நிறைவேற்றும் வகையில்
அவரது செயல்பாடுகள் அமைந்திருந்தன. தமிழக மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும் ஆபத்திலிருந்தும் தமிழ்நாட்டை காப்பாற்றும் நோக்கத்தோடும் தாவேக தலைவர் மக்களின் மாநிலத்தின் வளர்ச்சி என்ற குறிக்கோளோடு நிலையான ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதென முடிவு செய்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இந்த அரசு மக்கள் நலனுக்காக திட்டங்களை அறிவிக்கும் போது அதனை வரவேற்கும். அதே சமயம் மக்களுக்கு பாதகமளிக்கும் என்றால் அதனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் தயங்காது. அதேபோன்று தமிழகத்திற்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய வரிவாயில் உரிய பங்கு கிடைப்பதிலும் பேரிடர் நிவாரணம் மற்றும் கல்விக்கான நிதி உள்ளிட்டவைகளை பாரபட்சமின்றி கேட்டு பெறுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த அரசுக்கு ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இந்த அரசாங்கம் மதசார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கவும் தமிழக சட்டமன்றம் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மரபுகளையும் மாண்புகளையும் உயர்த்தி பிடிக்கவும் ஏழை எளிய உழைப்பாளி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் திறம்பட செயல்பட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்து இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்காருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு வன்னியரசு அவர்கள். ಸಿಎಂ ವಿಜಯ್ಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಬೆಂಬಲ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದಂಥ ವಿಚಾರಣೆ. 5 ದಿನಗಳ ಹಿಂದನೇ ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂಥದ್ದು. ಈಗ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಬೆಂಬಲ ಕ್ಲಾರಿಟಿ ಸಿಗ್ತಾ ಇದೆ. ವಿಜಯ್ಗೆ ಫಸ್ಟ್ ಬೆಂಬಲ ಸೂಚಿಸಿದ್ದೆ ಕಾಂಗ್ರೆಸ್. 5 ದಿನದ ಹಿಂದೆ ಫಸ್ಟು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಈಗ ಫ್ಲೋರ್ ಟೆಸ್ಟ್ ನಡೀತಾ ಇದೆಯಲ್ಲ, ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಫಸ್ಟ್ ಅವರು ಬೆಂಬಲವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಾಂಗ್ರೆಸ್ನಿಂದ ಗೆದ್ದಿರುವಂಥದ್ದು 5 ಶಾಸಕರು. ವಿಜಯ್ಗೆ ಅತಿ ದೊಡ್ಡ ಪಕ್ಷವಾಗಿ ಹೊರಹೊಮ್ಮುತ್ತಿದ್ದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲೇ ಕಾಂಗ್ರೆಸ್ ಬೆಂಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿತ್ತು. ಈಗ 5 ಶಾಸಕರು ತಮ್ಮ ಬೆಂಬಲವನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. VCK ಅವರು ತಮ್ಮ ಬೆಂಬಲವನ್ನು ಈಗ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗೆ VCK ಮತ್ತು CPI, CPIM, IUML ಇವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದಂಥವರು விஜய்ಗೆ. கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தோழர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு பொறுப்பேற்றிருக்கும் இந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்காக முன்கூட்டியே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். ஆனால் இந்த தேர்தலில் தவேகாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைத்து ஆட்சி அமைத்துள்ளது. பாஜகவின் மறைமுக செயல் திட்டமான ஆளுநர் ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியை தடுக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு முக்கியமானதாக இருந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். எமது ஆதரவை பெற்ற இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி மாநில உரிமைகளை காத்து மிகச் சிறந்த அரசு என்ற பெயரை பெற்று சிறப்பிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த அரசு ஆதரிப்பவர்கள், எதிர்ப்பவர்கள் என அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் தனது நடவடிக்கைகள் மூலம் உணர்த்தியிருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவரையும் வீடு தேடி சென்று வாழ்த்துக்களை பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றமைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு
ஒன்றிய அரசு முயற்சித்த போது அதை ஏனைய எதிர்க்கட்சிகளின் துணையோடு அன்றைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் அத்தனை பேரும் அதை முறியடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அரசும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியோடு இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த திமுக ஆட்சியின் போது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வதற்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்தின் இடைக்கால அறிக்கையை இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆணையம் தொடர்ந்து தனது பணிகளை செய்து முழுமையான அறிக்கையை அளிப்பதற்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை வட இந்திய மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டிலும் இப்பொழுது தலைதூக்கியுள்ளன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதன் அடிப்படையில் கடந்த திராவிட முன்னேற்ற அரசு முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி கே.என். பாட்ஷா தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்தார். அதன் அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஊழியர்களாக பணியாற்றி வரும் SC/ST ஊழியர்களின் பதவி உயர்வுக்கு 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்து வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அவர்களது பதவி உயர்வுக்கு 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை இருந்து வந்தது. அதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துவிட்ட நிலையில் அவர்களது பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது. அதை சீர் செய்வதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை போல அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 16(4) நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் ஆணையம் ஒன்றை அமைத்துள்ளது. அதன் அறிக்கையை பெற்று அந்த சட்டத்தையும் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதும் உடனடியாக எதிர்கொண்டிருக்கும் முக்கியமான சிக்கல் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய சிக்கல். புதிய ஆட்சி அமைந்தால் ಇಲಂಗೈ கடற்பಡೆயின் ತಾಕದಲಿல் ಇருந்து ತಾಂ ಪಾದಕಪಡುவோம் ಎಂದು ನಿಮಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ತಮಿಳುನಾಡಿನ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಫ್ಲೋರ್ ಟೆಸ್ಟ್ ನಡೀತಾ ಇರುವಂತದ್ದು. ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ಬಹುಮತವನ್ನ ಸಾಬೀತುಪಡಿಸ್ತಾ ಇದೆ. ಇವತ್ತು ಬಹುಮತ ಸಾಬೀತುಪಡಿಸಿದ ಬಳಿಕ ಇನ್ನು 6 ತಿಂಗಳು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇರೋದಿಲ್ಲ. ಒಮ್ಮೆ ಬಹುಮತ ಸಾಬೀತುಪಡಿಸಿದ್ರೆ 6 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ಯಾರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ಗಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತೆ. ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ಇಡೀ ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ವೈಟ್ ಶರ್ಟು ಪಂಚೆ ಗಂಡಸರು. ವಿಜಯ್ ಮಾತ್ರ ಈ ಬಾರಿ ಡಿಫ್ರೆಂಟ್ ಆಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕರಿಸಿದ ಬಳಿಕದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸೂಟ್ ಅಲ್ಲೇ ಮಿಂಚ್ತಾ ಇರುವಂತದ್ದು. ವೈಟ್ ಶರ್ಟ್ ಬ್ಲಾಕ್ ಸೂಟ್ ಹಾಕೊಂಡೆ ಮಿಂಚ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಪ್ರಮಾಣ ವಚನ ಸ್ವೀಕರಿಸಿದ ಸಂದರ್ಭ ನಿನ್ನೆ ಆಗಿರ್ಬೋದು, ಮೊನ್ನೆ ಆಗಿರ್ಬೋದು, ಇವತ್ತಾಗಿರ್ಬೋದು, ಕಳೆದ 4 ದಿನಗಳಿಂದಲೂ ಕೂಡ ಬ್ಲಾಕ್ ಸೂಟ್ ಮತ್ತೆ ವೈಟ್ ಶರ್ಟ್ ನಲ್ಲಿ ಮಿಂಚ್ತಾ ಇದ್ದಾರೆ ವಿಜಯ್. ಹೀರೋ ವಿಜಯ್ ಅಲ್ಲಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಈಗ ರಿಯಲ್ ಲೈಫ್ ನಲ್ಲೂ. ಇವತ್ತು ಅವರು ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ನ ಜೊತೆಗೆ ಒಂದು ಬಹುದೊಡ್ಡ ನಂಬರ್ಸ್ ಅವರು ಪ್ರೂವ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. 149 ಜನ ಟೋಟಲಿ ವಿಜಯ್ ಬೆಂಬಲಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. 234 ಶಾಸಕರ ಸಂಖ್ಯೆ ಇರೋದು ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ. ಈಗ ಕೌಂಟ್ ಆಗ್ತಾ ಇರೋದು 232ಕ್ಕೆ. 232ಕ್ಕೆ ಅವರು ತೋರಿಸಬೇಕಾಗಿರುವಂಥ ಮ್ಯಾಜಿಕ್ ನಂಬರ್ 117. ಅದಕ್ಕಿಂತ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಇನ್ನೂ 32 ಶಾಸಕರ ಹೆಚ್ಚುವರಿ ಸಂಖ್ಯೆ ಇದೆ ವಿಜಯ್ಗೆ. ಹೆಚ್ಚುವರಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ನಲ್ಲ, ಅಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ, ನಂಬರ್ಸ್ ತೋರಿಸ್ತಾ ಇದೀವಿ. TVK 106, 108 ಗೆದ್ದಿರ್ಬೋದು. ಆಗಲೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು. 2 ಕ್ಷೇತ್ರ ವಿಜಯ್ ಗೆದ್ದಿದ್ದು, ಅದರಲ್ಲಿ 1 ಮಾತ್ರ ಕೌಂಟ್ ಆಗುತ್ತೆ. ಇನ್ನು ಒಬ್ಬರು 1 ವೋಟಲ್ಲಿ ಗೆದ್ದಿದ್ದಂಥ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ಗೆ ಇನ್ನೊಬ್ಬ DMK ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಹೋಗಿದ್ರು. ಸೊ ಹೀಗಾಗಿ ಅದು ಹೋಲ್ಡ್ ಆಗಿರುವಂಥದ್ದು. ಸೊ ಹೀಗಾಗಿನೇ 106 ತೋರಿಸ್ತಾ ಇದ್ವಿ TVK. ನಾವು ಉಳಿದಂತೆ ಕಾಂಗ್ರೆಸ್ 5, CPI 2, CPIM 2 ಇದೆ, IUML 2 ಇದೆ, AIADMKಯ 1 ಬಣ. 30 ಜನ ಶಾಸಕರು TVKಯ ಬೆಂಬಲಕ್ಕೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. கர்நாடகா மற்றும் மராட்டியத்தில் இருப்பது ஒன்று மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகின்றோம்.
நமது தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் அல்லல்பட்டு வருகின்றனர். கடந்த 4 நூற்றாண்டுக்கு மேலாக தனித்தமிழீழ கோரிக்கையை காந்தி வழியில் ஈழத்தந்தை செல்வா போராட்டத்தை நடத்தினார்கள், அறப்போராட்டத்தை. அதன் தொடர்ச்சியாக மேதகு பிரபாகரன் அவர்கள் தனித்தமிழ் ஈழ கோரிக்கைக்காக ஆயுத வழி அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் வீரஞ்செறிந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியோடு இனப்படுகொலையை நடத்தி உலக நாடு ವಿಜಯ್ಗೆ ಕಾಂಗ್ರೆಸ್, ಸಿಪಿಐ, ಸಿಪಿಐಎಂ, ಐಯುಎಂಎಲ್, ಎಐಎಡಿಎಂಕೆ ಟೋಟಲಿ ಒಟ್ಟು ಬಲ ಈಗ ಸರ್ಕಾರದ್ದು 149 ಆಗ್ತಾ ಇದೆ. ಬಹುದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆ. ಸರಳ ಬಹುಮತಕ್ಕೆ ಒದ್ದಾಡ್ತಾ ಇದ್ದಂತ ವಿಜಯ್ ಈಗ ಬಹುದೊಡ್ಡ ನಂಬರ್ಸ್ ಅನ್ನ ಹೊಂದಿದ್ದಾರೆ. ತಮ್ಮ ಬಹುಮತಕ್ಕಿಂತ 32 ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸ್ಥಾನಗಳು ಇರುವಂತದ್ದು. ಸೊ ಸೇಫ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಈಗ ಸಿಂಪಲ್ ಮೆಜಾರಿಟಿ ಇತ್ತಲ್ಲ, ಇಲ್ಲಿ ವಿಸಿಕೆ ಅವರು, ಐಯುಎಂಎಲ್ ನವರು ಅಥವಾ ಸಿಪಿಐ, ಸಿಪಿಐಎಂ ಅವರು, ಕಾಂಗ್ರೆಸ್ನವರು ಏನಾದ್ರೂ ಬ್ಲಾಕ್ ಮೇಲ್ ಮಾಡಿದಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು ಏನು ಎತ್ತ ಅನ್ನುವಂತ ಟೆನ್ಷನ್ ಕಾಡ್ತಾ ಇತ್ತು. ಬಟ್ ಈಗ ಹಂಗಿಲ್ಲ. ಎಐಎಡಿಎಂಕೆಯ ಸುಮಾರು 30 ಜನ ಬಂದಿರುವಂತ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಆಗಲ್ಲ. ಸದ್ಯಕ್ಕೆ ಸಮ್ಮಿಶ್ರ ಸರ್ಕಾರವೇ. ಸದ್ಯಕ್ಕೆ ಈ ನಂಬರ್ಸ್ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಎಐಎಡಿಎಂಕೆ ಪಕ್ಷನೇ ಇಬ್ಬಾಗ ಆಗಿದೆ. ಪಳನಿಸ್ವಾಮಿದೆ ಒಂದು ಗ್ರೂಪು, ಷಣ್ಮುಗಂದೆ ಮತ್ತೊಂದು ಗ್ರೂಪ್ ಆಗಿದೆ. ಸೊ ಹೀಗಾಗಿ ವಿಜಯ್ಗೆ ಯಾವುದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಲ್ಲ. ನಿನ್ನೆನೆ ಬಂದು ಬೆಂಬಲವನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು. ಎಐಎಡಿಎಂಕೆಯ ಒಂದು ಬಣ ಷಣ್ಮುಗಂ ಟೀಮ್ ಬಂದು ಬೆಂಬಲವನ್ನ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ರು. ಇವತ್ತು ವಿಧಾನಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಬೆಂಬಲ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ. ಏನು ಕೆಲವೇ ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಆ ನಂಬರ್ಸ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಮತ್ತಷ್ಟು ನೋಡೋಣ. ಒಂದು ಬ್ರೇಕ್ ತಗೊಂಡು ವಾಪಸ್ ಬರ್ತೀವಿ. முதலிடம் வகிக்கும் தமிழ்நாட்டை பிற துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக மாற்ற வேண்டும். கடந்த திராவிட மாடல் அரசு, திமுக அரசு முன்வைத்த